இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் எப்படி இருக்கல்ல, செம்மையானது அல்ல. தன் விசுவாசத்தினால் நீதிமான் என்ன செய்வான், பிழைப்பான் என்று சொல்லுது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட ஒரு உரிமை இருக்கிறது, தனிப்பட்ட ஒரு சுதந்திரம் இருக்கிறது, தனிப்பட்ட ஒரு ஆளுமை இருக்கிறது. தனிப்பட்ட மனுஷனால் ஒரு முடிவை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவன் முடிவு பண்ணா அவன் தான் செய்வான். என்னதான் பிள்ளைகளை பெற்று வளர்த்தாலும் அவங்கன்னு ஒரு +2 முடித்தோன்னா அவங்க அப்பா அம்மா அவன்கிட்ட கேட்பாங்க, நான் சொல்கிறத தான் நீ படிக்கணும். படிப்பாங்களான்னா படிக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இதை படிக்கணும், இதை செய்யணும், நான் எதிர்காலத்தில் இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தீர்மானம் வைத்திருப்பேன். எனக்கு தெரிந்த ஒரு தம்பி +2 முடித்தான். அவனுக்கு காலேஜ் படிக்கணும்னு நினச்சான். அவனுக்கு பிஸ்னஸில் அதிகமான நாட்டம் இருந்தது. அவங்க அப்பா சொன்னார், அதெல்லாம் வேண்டாம், அதுக்கு பதிலாக நீ என்ன செய்ய, இன்ஜினியருக்கு படி அப்படி சொல்லி அவனை ஒரு நல்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு அவனை படிக்க வைத்தார். ஆனால் அவன் என்ன செய்யிட்டான், எங்கே வேலைக்கு போனாலும் எனக்கு அதை பற்றியே ஆனால் நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணியிருக்கான். ஆனால் அவன் அதுக்குரிய அதில் இன்ட்ரெஸ்டே இல்லைன்றான். படித்து முடிச்சுட்டு அதுக்குரிய காரியத்தை செய்யவே மாட்டேன். நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம். அவனுக்கு எப்படியாவது நல்ல வேலை கிடைச்சிது. ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னால் ரொம்ப என்ன செய்ய முடியாது, ஹார்டாக ஒர்க் பண்ண முடியாது அப்படி சொல்கிறான். இன்னைக்கு வரைக்கும் அவன் கஷ்டப்படுறதுக்காக இன்றைக்கி வரைக்கும் நிரந்தர வேலை இல்லை. இன்றைக்கி கிட்டத்தட்ட 45 வயசு ஆயிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் வாழ. ஏன்னா அவன் ஒரே ஒரு வார்த்தை, நான் படிக்கணும்னு நினச்சேன், அதை நீங்கள் என்ன செய்யலை, படிக்க வைக்கல. அதனால என்னடா ஓ லைஃப் கெட்டு போயிடுமேடா, உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு, இன்னும் திருமணம் பண்ணலை, எப்படி இருக்க முடியும் சொல்லி அவனை எவ்வளோ சொல்லி பார்த்தோம், கேட்கல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கிறது, அவங்களால என்ன செய்ய முடிவு பண்ணுகிறார்கள். அப்படி எல்லா சூழ்நிலையிலும் நான் 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 என்று சொல்லுகிற ஒரு காரியம் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறது. இங்கே வேத வசனம் சொல்லுது, அவன் அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள்ள எப்படி இல்லை, செம்மையானதா இல்லை. ஆனால் தன் விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி வேத சொல்லுகிறது. இன்னைக்கு நீதிமான் என்பவன் யார் என்று சொல்லி நான் ஏற்கனவே 1ஆம் தேதி வந்தவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த தன் விசுவாசம் எப்படி அந்த மனிதனுக்குள்ளாக வேலை செய்கிறது, தன் விசுவாசத்தினால் அவன் பிழைப்பான்னு சொல்லியிருக்கிறதே அப்படின்னா என்ன, யாரெல்லாம் அவங்க விசுவாசத்திலான அங்கே வாழ்ந்தார்கள் என்று சொல்லி இந்த வேளையிலே வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை கர்த்தர் அவனுக்கு நீதியா. அவன் விசுவாசம், அவனுடைய தனிப்பட்ட மனுஷனுடைய விசுவாசம் என்ன என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, அழைத்தாரு. அவன் அந்த தேசத்தை விட்டு என்ன செய்தான், தகப்பன் வீட்டை விட்டுட்டு அந்த தேசத்தை விட்டுட்டு வந்துட்டான். இப்போ வந்த ஆண்டவரை பின்பற்றி வருகிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவனை கூட்டு போய் வெளியே சொல்றாரு, பா வெளியே வா, நான் உனே செய்வேன், உனக்கு பிள்ளையை தருவேன். இவன்கிட்ட வேலை செய்கிறவங்கெல்லாம் உனக்கு பிள்ளை இல்லை, அதுக்கு பதிலாக நான் உனக்கு என்ன செய்வேன், பிள்ளைகளை தருவேன். எப்படிப்பட்ட பிள்ளைகளை தருவேன், நீ வானத்தை அண்ணாந்து பாரு, அவைகளை எண்ணி பாரு, அவைகளை என்ன கூடுமானால் உன் சந்ததியை அவ்வளோக்கு வாய் நான் என்ன செய்வேன், வர்த்திக்கப்படுவேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. 5வது வசனத்தை வாசித்திருங்க. 4:5. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவனை வெளியே அழைத்து, வானத்தை எண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி இவ்வண்ணமாய் இருக்க அவர் சொல்றாரு. வானத்தை பாருப்பா, அந்த நட்சத்திரங்களா என்ன கூடுமானால் அந்த அளவுக்கு உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு. அவன் அப்படியே அதை விசுவாசிக்கிறான். அதில் ஒரு சந்தேகமும் அவனுக்கு இல்லை, ஒரு சந்தேகமும் இல்லை.
அவன் ஆண்டு சொன்ன உடனே அப்படியே 100% ஆண்டவரை விசுவாசிக்கிறான். அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்துதான் அதை நீதியாக கர்த்தர் எண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார், அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றினாரா அப்படின்னு சொன்னா அவன் விசுவாசம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ரோமருக்கு எழுத நிருபம் 4ஆம் அதிகாரம் 3வது வாசிக்கலாமா? ரோமர் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவன் எப்படிப்பட்ட விசுவாசம் வைத்தா? 4ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிப்போமானால், அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்னல அவனோட விசுவாசம் என்னங்க, இப்ப 100 வயசு, இந்த 100 வயசுல ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னா முடியாது. இந்த 100 வயசு தாத்தாவுக்கு எங்க குழந்தை பிறக்கும்? ஆனால் அவனுடைய விசுவாசம் நீதியாக என்ன காரணம் என்ன? கர்த்தர் நீதியாக அவனுடைய விசுவாசம் என்ன காரணம் என்னன்னு சொன்னா, அவனுக்கு அவ்வளோ வயசாயிடுச்சு, அவட பலவீனமாக இருக்குது, அவங்க சரியாக செத்து போணுச்சு, இதெல்லாம் அவன் பார்க்கல. விசுவாசத்தில் கொஞ்சம் கூட பலவீனமாக இருக்கு. அவன் உடல் வேணா பலவீனமாக இருக்கலாம், அவன் சரீரம் பலவீனமாக இருக்கிறது, செத்து போயிருக்கிறது. ஆனால் விசுவாசம் என்ன செய்யல? செத்து போகவில்லை. அதில் பலமாக இருந்தனால தான் கர்த்தர் அதை நீதியாக எண்ணினார். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அடுத்தது காரியமா, அடுத்த வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் என்ன செய்யல? அவிசுவாசப்படலை, சந்தேகப்படலை. அவிசுவாசமாக இருக்கல. நிறைய பேருக்கு உடனே விடுதலை கிடைச்சணும். ஏன்னா இப்போல்லாம் என்ன செய்யணும்? சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு சப்பாத்தி செய்த நாட்கள் போக கடையிலன்னு வாங்கிட்டு வந்தால் தோசைகளில் போட்டு எடுத்துடலாம், பரோட்டா அப்படி எடுத்துடலாம். இப்போ இடியாப்பம் என்ன செய்யலாம்? வாங்கிட்டு வரலாம், காஞ்சி போய் கிடக்கும், சுடுதண்ணி போட்டாலும் ஆப்பமாக மாறிடும், இடியாப்பமாக மாறிடும். இப்போ சோறு கூட அப்படி வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா சோறு வடிக்க கூட ஜனங்கள் என்ன செய்யுது? கஷ்டப்பட்டுட்டு தான் குக்கரில் அவிக்கிறாங்க. ஏன்னா உடனே என்ன செய்கிறோம் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் அப்படி நடந்தனால நம்முடைய விசுவாசம் கூட எப்படி தான் இருக்குது? எந்த அற்புதமும் அதிசயமும் உடனே நடந்தால் கர்த்தரை நாம் என்ன செய்வோம்? விசுவாசிப்போம். இல்லைன்னா அவர் சொன்னார் செய்யவே இல்லை, சொன்னார் செய்யலையே அப்படி சொல்லி அவிசுவாசமும் சந்தேகமும் வரும். ஆனால் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவிசுவாசமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. அடுத்த ஒரு காரியம் 21வது வசனத்தில், அவர் தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பினான். அல்லேலூயா. தான் விசுவாசம் எப்படி இருக்குதுங்க அவனுக்குள்ள? தேவன் நிறைவேற்ற எப்படி இருக்காரு? வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பினான். மனுஷனே முடியாதுங்க, கர்த்தர் முடியும். 100 வயசு தாத்தாவை கூட்டிகிட்டு போய் என்னது இன்னைக்கு மெடிக்கலில் கொண்டு போய் போயிட்டு அவங்களுக்கு எப்படியாவது குழந்தைய உருவாக்கி தாங்கன்னா முடியுமா? அந்த பாட்டியும் அந்த தாத்தாவையும் முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் செய்வேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பினாங்க. இன்னைக்கெல்லாம் ஆண்டுகிட்ட ஓடி வருவாங்க, கர்த்தர் சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் உடனே நடக்கும் பொழுது பயங்கரமாக விசுவாசிப்பாங்க. நான் இதை ஜெபம் பண்ண உடனே என்ன ஆண்டர் கேட்டார்னு. ஆண்டு 1 மாதம் தாமதிச்சாலே போதும், நம்ம கைகால்லாம் என்ன செய்யும்? நடுங்க. 1 வருஷம் சான்ஸ் இல்லை. ஆனால் இவனுக்கு 25 வருஷம் வாக்குத்தத்தம் பண்ணி 25 வருஷம் கழிச்சு தான் அந்த வாழ்க்கையில் அந்த குழந்தை பிறக்குது. ஆனால் அதில் அவன் என்ன செய்யல? கொஞ்சம் கூட பலவீனமாக இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் வல்லவர், நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயத்தோடு நம்பினான். அதனால தான் அது அவனுக்கு நீதியாக என்னப்படாது, சாதாரணமாய் அல்ல. இன்னைக்கு விசுவாசி என்பவர்கள் உடனே நடந்தால் நம்ம என்ன செய்து கர்த்தர் எனக்கு செய்தார் ரொம்ப நல்லவர் என்று சொல்வது அல்ல.
அவர் தாமதித்து தந்தாலும் அவர் நல்லவர் தான், அவர் நிச்சயமாக என் வாழ்க்கையில் செய்வார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அதனால தான் எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்குது என்று 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அதனால தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது, அந்த அம்மா கர்ப்பம் தரிக்க பலன் இல்லாது இருந்தும் அந்த அம்மா கர்த்தரை ரொம்ப விசுவாசித்தாங்க. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தாங்க. அதனால தான் கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்தாரு, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லியிருக்கிறது. விசுவாசம் என்பது சாதாரண காரியம் அல்ல. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கானான் தேசத்தை சொந்தமாக்கி தருவேன்னு சொல்றாரு. ஆனா அவங்க பிள்ளையும் பெற்றார்கள். அதே போல வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசம் எங்க இருக்குதுன்னு நினைச்சாங்கன்னா, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு அதில் காத்திருந்த இந்த கானான் தேசத்துக்கு அல்ல, தேவன் உண்டாக்கி கட்டி தனக்காக வைத்த அந்த கானான் தேசத்தை அடைய வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் என்ன செய்தாங்க, விசுவாசத்தை தூரத்தில் கண்டு அதை அணைத்து கொண்டார்கள் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இங்கே வாசிக்க முடியும். விசுவாசம் என்பது சாதாரண காரியம் அல்ல. தன் விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான். ஆபிரகாம் ஒரு நீதிமான், அவனுடைய விசுவாசத்தினால அவன் பிழைத்தான். இன்றைக்கும் நமக்கு முன் அடையாளமாக முன் மாதிரியாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அதனால தான் வேதத்தில் அவர்களை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க விசுவாசத்தினால நீங்க என்ன செய்ய முடியும், பிழைக்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிப்போமானால் வாசிக்கலாம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். இன்னொரு கூட்டத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இது நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது சிங்காசனத்தை விட்டு எழுந்து ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். போதும், இங்க வேதத்தை வாசிக்கிறோம். நினிவே என்ற பட்டணத்துக்கு ஒரு ஊழியனை கர்த்தர் அனுப்புகிறான். இன்னும் 40 நாளிலே இந்த நினிவே பட்டணம் என்ன செய்வது, கவிழ்க்கப்பட போகிறது, அழிக்கப்பட போகிறது என்று சொல்லி அவர் நினிவேவிற்கு என்ன செய்கிறார், ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தை 4வது வசனத்தில் 3வது வசனத்திற்கு 40 நாள் உண்டு. அப்பொழுது இந்த நினிவே கவிழ்க்கப்படும். ஏன் என்று சொன்னால், இந்த நினிவேவில் உள்ள ஜனங்களுடைய பாவம் பரலோகத்துக்கு போய் எட்டினதாம். அவ்வளோ அக்கிரமம் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவம் அவர்கள் பரலோகத்துக்கு போனனால அந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நிர்ணயம் பண்ணுகிறார். ஆனால் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார் அந்த நினிவே பட்டணத்துக்கு. அப்படின்னு சொன்னால் யோனா தீர்க்கதரிசியை அனுப்பி எப்படியாவது சுவிசேஷம் சொல்லி அந்த ஜனங்கள் தன் பாவத்தை அறிக்கை செய்து விடுவார்களானால் அவளுக்கு இரக்கம் பாராட்டலாம். இல்லை இந்த 40 நாளில் நான் மனம் திரும்பவே மாட்டேன்னு சொன்னார்களானால் 40 நாளில் அந்த நினிவே என்ன செய்யும், அழிக்கப்பட வேண்டும் அப்படின்றது தேவனுடைய தீர்மானமாக இருந்தது. அதனால் ஒரு தேவ மனுஷனை அந்த நினிவே என்ற பட்டணத்துக்கு கர்த்தர் அனுப்புகிறார். அவனும் போய் 3 நாள் பிரயாண தூரம் அந்த சுத்தி அலைந்து அவன் என்ன செய்றான், அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்றான். ஆண்டவர் இந்த பட்டணத்தை 40 நாள்ல அழிக்க போகிறார், கவிழ்த்து போட போகிறார், மனம் திரும்புங்க அப்படி சொல்லும் பொழுது, அப்போ இதை கேட்ட எல்லாரும் என்ன செய்றாங்க, உட்காந்து அழ ஆரம்பிக்கிறார்கள். ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காருகிறார்கள். என்னடா நடக்குது ஊர்லலாம் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கிறார். இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். அவர் இங்கே அனுப்புனதுக்கு அவர் எங்கே போயிட்டார், தர்சீசுக்கு ஓடிருக்காரு. அவரை மீனை முழுங்க வச்சு திரும்ப அவர் என்ன செய்யிருக்கார், வெளியே வந்து இன்னைக்கு இந்த பட்டணத்தை அறிவிக்க வந்திருக்காங்க. 40 நாளில் கவிழ்க்கப்பட்டு போகும் சொல்கிறாங்க அப்படின்னு ராஜாவுக்கு சொன்ன உடனே ராஜா சிங்காசனத்தை விட்டு எழுந்திருக்கிறான். தன் உடுப்பையெல்லாம் கலட்டி வைக்கிறான்.
ரட்டு என்ற ஒரு வஸ்திரத்தை உபவாசம் செய்வதற்கென்று ரட்டு என்று ஒரு வஸ்திரம் தெரிந்தது. அந்த வஸ்திரத்தை எடுத்து அவன் உடுத்தி கொண்டு சாம்பல்ல போய் உட்கார்ந்து அவன் அழ ஆரம்பிக்கிறான். தேவனிடத்தில் என்ன செய்கிறான்? நிர்ணயம் பண்ணி ஜெபிக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு சட்டத்தை போடுகிறான். ஊரில் எல்லாம் இருக்க பால் குடிக்கிற குழந்தைகள், ஆடு மாடு முதலானவைகள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? புசிக்கவும் கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது. எப்படியாவது நம்ம ஜெபித்தால் அந்த தேவன் இரக்கம் பாராட்டுவார். அந்த தேவன் நம்முடைய பட்டணத்தை அழிக்க மாட்டார் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? நிர்ணயம் பண்ணி கொண்டு அவர்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ராஜா என்ன செய்தாரு? நினிவுள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்தாங்க. நிச்சயமா இந்த பட்டணம் என்ன செய்யும்? அழிக்கப்படும். இது கர்த்தர் என்ன செய்தார்? சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்தது மாத்திரமல்ல, உடனே என்ன செய்றாங்க? உபவாசம் இருக்கிறார்கள். உபவாசம் இருப்பது மாத்திரல, பெரியோர் சிறியோர் எல்லாரையும் கூப்பிட்றாங்க. பால் குடிக்கிற குழந்தையிலிருந்து அவங்களோட விசுவாசம்தான் அந்த பட்டணம் அழிக்கப்படாமல் காத்தது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் விசுவாசித்தான் கர்த்தர் அவனுக்கு ஒரு பிள்ளையை மாத்திரம் கொடுத்ததில்ல, பெரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்து அவனை வழி நடத்தினா. அவன் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்படுது. அவனுக்கு எதெல்லாம் வாக்குத்தத்தமாக பண்ணினாரோ அத்தனை வாக்குத்தத்தையும் கர்த்தர் நிறைவேற்றினான். அவன் விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வைத்தது. நீனிவேயின் ஜனங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க, ஒரு பெரிய அழிவிலிருந்து அவர்கள் தப்பித்து கொள்ளுகிறார் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு இந்த உலகம் கூட அழிவுக்கு நேராய் வைக்கப்பட்டிருக்கிறது, மறந்து விடாதீர்கள். சீக்கிரமாய் இந்த பட்டணம் என்ன செய்ய போகுது? அழிக்கப்பட போகுது. யாரெல்லாம் கர்த்தர் வாரிக்கொள்வார்கள் அப்படி சொல்லி வேதம் அழகாய் சொல்லுது. சீக்கிரமாக இந்த பட்டணங்களை என்ன செய்ய போறாரு? அழிக்க போறார். எனக்கு நிறைய பேருக்கு தெரியவில்லை, ரொம்ப நாள் வாழுவோம், ரொம்ப நாள் இருப்போம் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுடைய விசுவாசம் தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பை தரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாமிசமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவருடைய கொடுமையினாலே பூமி நிறைந்தது. இன்னைக்கு மனுஷனுடைய அக்கிரமம் பெரிதாயிருக்கின்றது. அவருடைய மாமிசமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. எனக்கு முன்பாக என்ன செய்து வந்தது என்று சொல்லி இங்க கர்த்தர் சொல்லுகிறார் நோவாவை பார்த்து. அல்லேலூயா. சொல்லிட்டு அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அவர்கள் பூமியை என்ன செய்தாங்க? கெடுத்துட்டாங்க. கொடுமையினால் என்ன செய்து நிறைந்திருக்கிறது. அவங்க செய்கிற கொடுமை சாதாரணம் அல்ல. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். ஆனால் நீ ஒரு கொப்பேர் மரத்தால் ஒரு பேழை உண்டாக்கு, அதில் நீயும் மனைவி பிள்ளைகளும் என்ன செய்வார்கள்? பாதுகாக்கப்படுவார்கள். உன்னோடு கூட இந்த பூமியில் உள்ள மிருகங்கள் பாதுகாக்கப்படும். உடனே அவர் என்ன செய்தார்? அவர் உடனே அந்த வார்த்தையை விசுவாசித்தார். மழையே அந்த நாட்களில் இல்லாத நாட்களிலும் மழை பெய்ததே கிடையாது. பனி பூமியை என்ன செய்து மூடி இருந்தது. அதனால் செடி கொடிகள் என்ன செய்து வளர்ந்து வந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் மழை என்பதை அவள் பார்த்ததே கிடையாது. ஆனால் அந்த நாளிலே ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை எல்லாம் பூமியோடு அழிக்கப் போகிறேன். நீ உனக்கு ஒரு கொப்பேர் மரத்தை உண்டாக்கி ஒரு என்ன செய்ய பேர்லையை உண்டாக்கு, இந்த மரத்தில் பண்ணு, எப்படி கீழ்ப்பூசணும், என்ன செய்யணும், எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லி தரார். அவர் என்ன செய்து, அவர் பெரிய பிளான் உள்ளவர். அதான் உங்கள் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழி அல்லன்னு சொல்கிறாரே. அந்த தேவர் சொல்கிறார், கொப்பேர் மரத்தடு, ஒரு பெரிய பேலை, சாதாரண இல்லை, பூமியில் உள்ள அத்தனை மிருகங்களும் அதில் என்ன சுத்தமானது 2 ஜோடி, ஆனால் அசுத்தமானது ஒரு ஆண் பெண். இப்படி யானையிலேருந்து சிங்கத்திலேருந்து உலகத்தில் இருக்க அத்தனை மிருகங்களும் எங்கே தான் வந்துச்சு? பேழைக்குள்ள வந்து. அப்போ எவ்வளோ பெரிய பேழை கட்டணும். ஆனால் கட்டும் பொழுது அங்கே உள்ள ஜனங்கள்லாம் கிண்டலும் கேலியும் பண்ணி, டேய் இப்படியெல்லாம் ஒரு மழை வராதுடா, நீ போய் என்ன செய்கிற, இவ்வளோ பெரிய கப்பலை கட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யிருக்காங்க, இதெல்லாம் ஒரு பாதுகாப்பா அப்படி சொல்லியிருக்கலாம், அநேகர் கிண்டல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படைந்தான். இந்த உலகத்தை கர்த்தர் நிச்சயமாக அழிக்க போறா, நான் என் குடும்பம் தப்ப வேண்டும், அதுக்கு தான் கர்த்தர் இதை சொல்லுகிறான்னு சொல்லி விசுவாசித்து செய்தான். கர்த்தர் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் தப்ப வைத்தா. இந்த நாளிலும் சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசம்தான் நீங்கள் தப்ப வைக்கப்படுவீங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாமா?
எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். அது நடுவில் இருந்தாலோ தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 13வது வசனத்தை வாசிங்கப்பா. மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி முதல்ல என்னத்தை தான் அடிப்பார் ஆண்டவரு? சோத்துல தான் கையை வைப்பார். அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் ஈராதபடி நாசம் பண்ணுவேன். கர்த்தர் கடைசி நாள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோ, நீ நாளும் வாழ்ற நாட்கள் எப்படி? கடைசி நாட்கள்ல வாழ்ந்திருக்கோ. ஆண்டு சொல்ற, மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் அவர் பாவம் செய்து அதற்கு விரோதமாய் தன் கையை நீட்டி அந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது, என்னை தேடாத பட்சத்தில், என்னை ஆராதிக்காத பட்சத்தில், கல்லையும் மண்ணையும் ஆராதித்து கொண்டு உண்டாக்கின தேவனை என்ன செய்யறாங்க? புறக்கணித்து வாழுகிற இந்த நாட்களிலே அந்த தேசம் என்ன செய்து பாவம் செய்து கொண்டிருக்குது. அந்த தேசத்தை என்ன செய்ய போறாரு? கையை நீட்டி அவர் அப்பம் என்ன ஆதரவு கோலை முறிக்க போகிறார். இன்னைக்கு எத்தனையோ தேசங்கள்ல பஞ்சங்கள் வருகிறது, கொள்ளை நோய்கள் வருகிறது. கர்த்தர் அனுப்பினதான எல்லா அழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. மனுஷரை கர்த்தர் அழிக்கிறார், மிருகங்களை கர்த்தர் அழிக்கிறார். ஹல்லேலூயா. இராதபடி நான் என்ன செய்வேன்? நாசம் பண்ணி போடுவேன். எத்தனையோ இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் எல்லாரும் என்ன செய்ய கையிலே வச்சுட்டு உலகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. சின்னோண்டு செல்லுல என்ன செய்றீங்க? நீங்க உலகத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த உலகத்துல எத்தனை அழிவுகள் வருகிறது, சரி, எத்தனை இடத்துல பட்டினி பசி ஜனங்கள் செத்து கொண்டிருக்கார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேளை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வருமானால், நம்முடைய இந்திய தேசத்துக்கு வருமா, நீ நானும் தப்ப வேண்டுமானால் ஓ விசுவாசம் கர்த்தர் மேல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருக்குமானால் இப்படிப்பட்ட அழிவின் மத்தியில கர்த்தர் இப்படிப்பட்ட நாசமரம் என்று சொல்ற இந்த சூழ்நிலையில இப்பொழுது கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய மூவரும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்வார்கள்? தப்பிப்பார்களே அல்லாமல் மற்றபடி அல்ல. இனி கடைசி நாட்கள் வாழ்ந்துக்கோ. விசுவாசம்தான் என்ன செய்யும்? உன்னை ரட்சிக்க முடியும். அவர்கள் தன் விசுவாசத்தினால் என்ன செய்தாங்க? பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு உங்க விசுவாசம் இருக்குமானால் இந்த கடைசி நாளில் நீங்க மாத்திரம் பிழைக்க முடியும். உங்க பிள்ளைகளை நீ காப்பாற்ற முடியாது. பிள்ளைகள் பெற்றோர்களை காப்பாற்ற முடியாது. பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, நீங்க ஒவ்வொருவரும் இந்த கடைசி நாட்களில் நீங்க கர்த்தரை விசுவாசித்து உண்மையாய் வாழ்வீர்களானால் நீங்க மாத்திரம்தான். அன்னைக்கு என்ன செய்ய நோவா நிமித்தம் மனைவி பிள்ளைகள் காப்பாற்ற. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு என்ன செய்து ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய விசுவாசத்தினால் கர்த்தரை விசுவாசித்து வாழ்கிற நீங்க ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க கர்த்தரை தேடி கர்த்தருக்கு உண்மையாய் இருப்பாரா? அழிவில் நீங்க ஒண்டி தான் தப்பிக்க முடியும். உங்க அம்மாவோ பாட்டியோ தாத்தாவோ யாரையும் தப்பிக்க முடியாது. ஏன்னா அவர்கள் என்ன செய்யவில்லை? கர்த்தரை விசுவாசிக்கவில்லை, கர்த்தரை தேடவில்லை. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினவனுக்கு லாபம் என்ன? ஏன்னா இன்னைக்கு மே மாசம் லீவு உங்களுக்கெல்லாம் சேர்த்து விட்ட மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. மறுபடியும் அதே வசனம் 18வது வாசிங்க. 16, 18. அந்த மூன்று புருஷரும் அந்த நடுவில் இருந்தாலும் குமாரத்தி ஆகிலும் தப்பு வைக்க மாட்டார்கள். அப்ப வேதம் சொல்லுகிறது. எந்த வசனம் படிச்சீங்கப்பா? 18, 16 பாருங்க. இந்த மூன்று புருஷரும் அதை நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திர தப்புவார்களே அல்லாமல் குமாரரை ஆகிலும் குமாரத்தி ஆகிலும் தப்பு வைக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்தது, தேசமும் பாலாய் போகும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை இது யாரும் சொல்லல, கர்த்தர் தான் சொல்றாரு. அன்னைக்கும் கர்த்தர் என்ன சொல்றார்? ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார், நோவாவோடு கர்த்தர் பேசினார், யோபுவோடு கர்த்தர் பேசினார்.
ஹல்லேலூயா. அவர் தன்னை யார் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் யார் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். கர்த்தர் யார் என்பதை சரியாய் அறிந்திருந்தார்கள். கர்த்தரை விசுவாசித்தார்கள். சந்தேகப்படவில்லை, அவிசுவாசப்படவில்லை. எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் வல்லமையுள்ளவர் என்று விசுவாசித்தார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் கிடைக்கிற ஒரே ஒரு காரியம், தன் விசுவாசத்தினால தான் நீ பிழைக்க முடியும். ஹல்லேலூயா. உன் குமாரரையாகிலும் உன் குமாரத்தியாகிலும் யாரையும் என்ன செய்ய முடியாது, தப்புவிக்க முடியாது. ஆனால் தேசம் என்ன செய்யும், பாழாய் போகும், அழிக்கப்படும். ஆனால் உங்கள் விசுவாசம் கர்த்தர் மேலே இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் நீங்கள் என்ன செய்வீங்க, உங்கள் விசுவாசம் உங்களை தப்புவிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 20வது வசனம் 19-20 படிமா. அல்லது அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அதுள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்த பழியாக என் உக்கிரத்தை ஊற்ற போகிறேன். என்னை கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் கொள்ளை நோயை அனுப்ப போகிறேன், மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ண போகிறேன். அந்த இரத்த பழியை, என் உக்கிரத்தை என்ன செய்ய போறேன், அந்த இரத்த பழியை என் உக்கிரத்தினால என்ன செய்வேன், அழிக்க போகிறேன். என் கோபம் அவ்வளவு வருது, அழிக்க போறேன். ஆனா அதன் நடுவில் யார் இருக்கணுமா, நோவாவும் தானியேலோ யோபோ அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரரையாகிலோ குமாரத்தியாகிலோ தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதை இது யாரு சொல்ல, கர்த்தர் சொல்றார். தானியேல் யாருக்காக ஜெபித்தாரு? நோவா எல்லா ஜனங்களுக்கும் சொன்னாரு, ஆனா தான் குடும்பத்தை ரட்சித்தார். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் இடித்து போன அலங்கத்தை கட்டணும், இஸ்ரவேலை சிறையிருப்பு மாற்றப்பட்டு தன்னுடைய தேசத்துக்கு போகணும் ஜெபித்தாரு. அதே போல சிறையிருப்பு மாற்றப்பட்டு தானியேல் தன் ஜனங்களோடு கூட எருசலேமுக்கு போய் தேவாலயத்தை கட்டினாங்க. கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். அடுத்த ஒரு மனுஷனுக்கு யோபு தன் 3 சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறாரு. அவங்க சிறையிருப்பு மாற்றப்பட்டது. கர்த்தர் அவர்களை அனுசராரு, ஆசீர்வதிக்கா. இன்னைக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தா கூட இன்னைக்கு அவங்கள மாத்திரம் தான் தப்பித்துக் கொள்ள முடியும். அவருடைய சிநேகிதரையோ தன் சொந்த பந்தத்தையோ தன் இனத்தையோ அவர்கள் என்ன செய்ய முடியாது, மீட்டுக்கொள்ள முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க விசுவாசம் கர்த்தர் மேல இருந்ததுன்னா இந்த உலகத்தின் அழிவில் நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும், பிழைக்க முடியும். இல்லாவிட்டால் நாம் பிழைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கலாத்தியர் 3:11 வசனம், எபிரேயர் 10:38. நீ என்ன செய்து அவங்க நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று சொல்லிக்கு. இன்னைக்கு விசுவாசம் இருக்குதுமா, நீங்கள் கர்த்தரை விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் பிழைக்க முடியும். கர்த்தரை தேடுவீர்களானால் நீங்கள் பிழைக்க முடியும். என்னை விட்டீர்களானால் நானும் உங்களை விட்டுடுவேன். நீ எத்தனை மணிக்கு வர என்பதை ஆண்டு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கும் லேட்டாக ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி தேடுறோம், எப்படி ஜெபிக்கிறோம், எப்படி கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கிறோம். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள். கர்த்தரமே ஆசீர்வாதம். உங்கள் விசுவாசம் தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க, இல்லைன்னா ரட்சிக்கப்பட. 1ஆம் தேதி வந்திருந்தா நீதிமான் யார், அவனுடைய கிரியை எப்படி, அவன் என்ன செய்கிறான், அவன் எப்படி பிழைக்கிறான் என்பதை 1ஆம் தேதி எடுத்து நீங்கள் வரலை, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு உள்ள வசனம் இவ்வளோ தான் சொல்ல முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நீ கர்த்தரை விசுவாசித்தீனா நீ பிழைப்ப. நீ கர்த்தரை விசுவாசித்தீனா இந்த உலகத்தின் அழிவுக்கு நீ தப்பித்து கொள்ள முடியும். இந்த உலகத்தை கர்த்தர் அழிக்க போகிறார். உனக்கு விசுவாசம் இருக்குமானால் அந்த விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? பலவீனமாக இருக்கக்கூடாது. அந்த விசுவாசம் அவிசுவாசம் சந்தேகம் நிறைந்ததாய் இருக்கக்கூடாது. நீ கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுகிற வாழ்க்கையில் சந்தேகம் அவிசுவாசம் நிறைந்து காணப்படுகிறது. அடுத்தது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர்.